who enlightens all men, எல்லா மனிதரையும் ஒளிவிக்கிறவர் அவர், that they may finally have life. கடைசியா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? வாழ்வு கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களும் மோட்சத்துக்கு போவாங்கன்னு அர்த்தம். நம்மளுடைய செகண்ட் வேட்டிகன் கவுன்சில், இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய அந்த மீட்டிங்ல தான் சங்கத்துல தான் நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டது. லூமன் ஜென்சியம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, டாக்மெண்டிக் கான்ஸ்டிடியூஷன் ஆன் த சர்ச். நம்பர் 16 சொல்லுது, those also can attain, அவர்களும் மீட்பை அடைய முடியும். யாரு? டு எவர்லாஸ்டிங் சல்வேஷன், என்று முடிவில்லாத அந்த கிருபை. who through no fault of their own, அதாவது அவங்க அறிஞ்சு பாவமே செய்யல, ஒரு அறியாத நிலையில பாவம் செஞ்சிருக்கலாம். do not know the gospel, காஸ்பலை பத்தி தெரியாது, காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் நற்செய்தியை பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆர் ஹிஸ் சர்ச், திருச்சபையை பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. yet sincerely seek God, இருந்தாலும் அவங்க என்ன செய்யறாங்க? கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார்ப்பா அப்படின்னு தேடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட சூழல்ல கடவுளை தேடுறாங்க, கடவுளுக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லி பாவத்தை தவிர்த்து வாழ நினைக்கிறாங்க. அப்படின்னா அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அறியாமல் இருந்தாலும், திருச்சபையை அறியாமல் இருந்தாலும், பாருங்க என்ன சொல்லுது பாருங்க, வாட் எவர் குட் ஆர் ட்ரூத் இஸ் ஃபவுண்ட் அமங் தெம், அவர்கள்கிட்ட காணப்படுகிற நன்மை, அந்த உண்மைத்தனம், இஸ் கன்சிடர்ட் பை த சர்ச், திருச்சபையால் அது கருதப்படுகிறது, டு பி அ பிரிப்பரேஷன் ஃபார் த காஸ்பல், அதுவே அவர்கள் நற்செய்தியினுடைய பங்காளர்களாக பயணிக்கிறார்கள் என்பதை உணர வைக்கிறது. அண்ட் given by him, இயேசுவால கொடுக்கப்பட்ட அந்த நற்செய்தி